ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்னோட சொந்த ஊர் காரைக்குடி தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு 60வது கல்யாணம், 80வது கல்யாணம், அந்த சதாசிவம் அந்த நிகழ்வை பார்க்க தான் போயிட்டுருக்கிறோம். ஸோ எங்கள் ஊரில் இந்த சதாசிவம் இதெல்லாம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே குளிச்சு ரெடியாகி இன்றைக்கி தான் திருப்பள்ளி எழுச்சிக்கு போகிறோம். ஸோ நம்ம ஊரில் திருப்பள்ளி எழுச்சி போகல எப்படி இந்த ரொம்ப நாளாச்சு. இந்த பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் பக்கத்தில் இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கிறோம். எப்பயுமே பெருமாள் கோயில் போயிட்டு தான் சிவன் கோயில் வரணுமா எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே ஊர்னி 2 கோயிலுக்கும் சேர்த்து தீபாரதனைலாம் பார்த்தாச்சு. அது நான் சொன்ன மாதிரி பெருமாள் கோயில், இது வந்து சிவன் கோயில். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த வீடு தான் வந்து என்னோட அம்மா பிறந்த வீடு. ஸோ 40 ரூம் இருக்கு மாமா உள்ள, ரொம்ப பெரிய வீடு. பட் சேல் பண்ணிட்டாங்க வீடை சின்ன வயசுலேயே, அவங்களோட சின்ன வயசுலேயே. இந்த வீடு வேறு எங்கேயும் இல்லை, செஞ்சையில் பழனியப்ப செட்டியார் தெரு இதில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. இது கானடுகாத்தன் வீடோ இல்லை ஆயிரஞ்சனல் வீடோ அதெல்லாம் கிடையாது. என்னோட அம்மா சின்ன வயசில் அவங்க பிறந்த வீடு. 108 பிள்ளையார் ஒரே இடத்துல. ஸோ காரைக்குடியில் இந்த இடத்துல தான் வந்து 108 பிள்ளையாரை ஒரே இடத்துல பார்க்க முடியும். அண்டு சாமி படம் எடுத்திருப்பாங்கள்ல, அது வந்து இந்த வீதியில் தான் எடுத்தாங்க ஃபுல்லாகவே. இங்கே தான் செட்டப்லாம் போட்டிருந்தாங்க, மார்க்கெட் செட்டப்லாம் இங்கே தான் போட்டு அப்போ தான் இந்த கோயிலுக்கு பெயிண்ட்லாம் அடித்தாங்க. அண்ட் அங்கே இருக்கிறது தான் எஸ்எம்எஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மா அப்பா 2 பேரும் இங்கே தான் படித்தாங்க. எங்கள் அம்மா 9th படிக்கும்போது எங்கள் அப்பா 12th படிச்சுட்டு இருந்தார். அந்த இரும்பு அடுப்பு தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்குலாம் இந்த பேரம் பேசுகிறதெல்லாம் வராது. அதுக்கெலாம் என் மாமியார் தான் கரெக்டான ஆள். ஏன்னா அவங்க இதே ஊரில் பிறந்து வளர்ந்தனால அவங்களுக்கு தெரியும் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே தரமாட்டுன்னு அடிச்சு வேற பேசுகிறாங்களே. பேசுனீங்களா? ஐயோ, அவர் வந்து 600 சொல்கிறாரு, எங்கள் அம்மா 400 அடப்பா, ஆல் டிபிக்கல் மதர்ஸ். ஏண்டா நியாயம் வேணாமாடா உங்களுக்கு? இல்லை நியாயம் வேணாமா என்னப்பா? ஸோ எப்படியோ ஒரு பேரம் பேசி எவ்வளோக்கு வாங்க போகிறாங்கன்னு தெரில. மறுபடியும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இங்கே துரு வந்துட்டு ரொம்ப ஃபோன் கொடுக்க மாட்டேன், ஏதாவது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றப்போ தான். இல்லைப்பா துரு ஆதித்யா? சரி துரு இங்கே பாரு, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இங்கே அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. சரி உன் பேர் என்னப்பா? சரி அப்பா பேர் என்ன? அண்ணா பேர் என்ன? ஓகே. அம்மி பேர் என்ன? தாத்தா? அப்பத்தா? ஓகே. மாமா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது பிள்ளையார்பட்டி. ஸோ கற்பக விநாயகர் ஆர்ச்சி தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளையார்பட்டி வந்திருக்கிறோம். உள்ள போய் சாமி பார்த்து வந்துடலாம். போகலாம். கல்கியோட பாஞ்சாலி சபதம் படித்த எல்லாருக்குமே தெரியும் இந்த விநாயகரோட ஸ்டோரி. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில் இந்த பிள்ளையார்பட்டி கோயில் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். காரைக்குடியில் இருக்கும்போது அடிக்கடி இந்த பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டு இருப்போம். பட் நாங்கள் சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் இங்கே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிள்ளையார்பட்டி வந்தோம். அப்படியே சின்ன வந்து எங்கள் கூட அப்படியே ஜாயின் அடிச்சுட்டான். அப்படியே பிள்ளையார்பட்டியில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே குன்றக்குடி தான் போகிறோம். எங்கள் அம்மாவோட பூர்வீக சொத்து இங்கே நடக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடம் தான் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து கல்லாம் ஊண்டியிருக்காங்க. பட் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ ஏரியா டெவலப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குன்றக்குடி வந்துட்டோம். முருகரோட பிள்ளைய முருகன் கோயிலுக்கே கூட்டு வந்திருக்கோம். குன்னக்குடி முருகன் கோயில் பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் டைம் குன்றக்குடி வரோம். இந்த குன்றக்குடி ஒரு சின்ன மலை தான், பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டைமாவது லைஃப்பில் போய் பார்க்க வேண்டிய ஒரு முருகன் கோயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரைக்குடியில் ஹோட்டல் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே லஞ்ச் போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். இங்கே தான் வந்து நான் படித்தேன். அப்போ வந்து இதுதான் வந்து ஸ்கூலாக இருந்தது. நான் சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல்னு 2 சொல்லுவாங்க. இப்போ வந்து இது ஜஸ்ட் கிரவுண்ட் மட்டும்தான் போல். ஸ்கூல் அந்த சைடு மாற்றிட்டாங்களா? நான் வருணுக்கு காட்டலான்னு ஆசையாக வந்தேன், பட் காட்ட முடியல.
நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த முத்துப்பட்டினம் நகராட்சி தொடக்கப்பள்ளி இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 99 அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் 2004 5th முடிச்சு இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தேன். வருண் துருவுக்கு நான் படித்த ஸ்கூலை காட்டினதில் ரொம்ப ஹாப்பி. அதோட எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரை நான் மீட் பண்ணேன், அது இன்னுமே எனக்கு ஹாப்பி. நெக்ஸ்ட்டு முத்துமாரியம்மன் கோயில் டெம்பிள் வந்துட்டோம், வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல் முத்துமாரியம்மன் கோயிலில் தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. என் அண்ணனோட கூட படித்த ஒரு அண்ணா வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம மகாலட்சுமி ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோம். நல்லபடியாக தரிசனம் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட பெரியம்மா பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களோட மாமனார் மாமியார் தான் இவங்க. அவங்களோட 80ஆம் கல்யாணத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். காரைக்குடி பக்கத்தில் ராங்கியம் அப்படிங்கிற ஊர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் மிதிலைப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே தான் இவங்களோட வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து இவங்களோட 80ஆம் கல்யாணம் நடந்தது. இது வந்து முதல் நாள் ஈவினிங்கே நடக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இது முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எகெயின் தாலி கட்டுறது. இந்த ஃபங்க்ஷன்லாம் மறுநாள் காலையில் நடக்குது. ஸோ இது வந்து மறுநாள் ஈவினிங் எடுத்தது. இவங்க 4 பேர் என்னோட அம்மாவோட கூட பிறந்தவங்க. என் அம்மாவை சேர்த்து மொத்தம் 5 பேர். எங்களோட ஃபேமிலியோட ஒரு பகுதி, ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு இது இருந்தால் எங்கள் வீட்டு வாண்டு. அப்புறம் இங்கே நிற்கிது எங்கள் ஃபேமிலியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்னோட அண்ணா 2 பேர், அண்ணி 2 பேர், அப்புறம் நாங்கள் 2 பேர். அங்கே பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு உள்ள போகிறோம். இங்கிருந்து ஒருத்தன் வரம் தனியா எங்கடா போயிட்டு வர? இது மாதிரி தான் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம் இதெல்லாம் வந்து விமர்சையாக நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடு இந்த கழுத்தீரு அப்படிங்கிற ஒரு ஜுவல் மாதிரி இருக்கும், ஓகேவா? அது வந்து இந்த கோழிக்கால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து கழுத்தீரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டியே வந்து கழுத்தீர் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லா கல்யாணத்துலேயும் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு கல்யாணம், என் மாமா பொண்ணு கல்யாணம் கூட கூடிய சீக்கிரம் வருது. ஸோ அதுலேயும் வீடியோ எடுத்து போடுறேன். இதெல்லாம் வந்து ஒரு சில யூனிக்கான விஷயங்கள், அந்த காரைக்குடி சைடில் நடக்கிற கல்யாணத்துலலாம் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எங்கள் ஊரை பற்றி அண்ட் எங்கள் ஊர் சைடில் நடக்கிற சம்பிரதாயங்களை பற்றி என்னெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.